சவுத் இண்டியன் சிக்னேச்சர் டிஷ்ஷில் ஒன்றான மிதிப்பாகல் ரோஸ்ட் எப்படி தயாரிக்கிறோம் எங்கள் வீட்டில் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு தெரியுது. முதல்ல நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சதான மிதிப்பாகலை வாங்கியிருக்கேன். பார்த்தாலே அப்படியே ரொம்ப எலசாக இருக்குது. அது ஓரத்தில் இருக்கக்கூடியதான அந்த காம்பை அப்படியே ஆஞ்சிட்டு அதை அப்படியே சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக அப்படியே கட் பண்ணுறேன். நாங்கள் வந்து விதையை எடுக்கிற பழக்கம் கிடையாது. அந்த விதையில் இருக்கக்கூடியதான அந்த கசப்பு தன்மை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நாங்கள் எடுக்கவே மாட்டோம். அந்த விதையோடு தான் அப்படியே பொரிப்போம். ஸோ இது நறுக்கச்சே நம்ம என்ன என்ஷூர் பண்ணணும்னா, நடுப்புற ரொம்ப எல்லோவாக இருக்கக்கூடாது. ரொம்ப எல்லோவாக இருந்தாக்கா அந்த பாகற்காய் பழுத்து அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பாகற்காய்களை மாத்திரம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணலாம். நான் வாங்கின பார்க்கால ஒன்று கூட அந்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ நறுக்கியாச்சு. மீன்வைல் ஒரு எலுமிச்சை அளவு புளியை கொஞ்சமாக தண்ணி போட்டு கெட்டியாக அதை கரைச்சி வடிகட்டி புளிச்சாறை தயாரித்து வச்சுருக்கேன். இந்த புளிச்சாறில் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, கொஞ்சமாக கருப்பு மிளகுத்தூள், தனியாத்தூள், வறுத்து அரைத்ததான சீரகத்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள், கருவேப்பிலை பொடி, இது வந்து தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல் வறுத்து அரைத்த பொடி. இது எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம் எங்கள் சேனலில். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம், உப்பு, இது எல்லாமே போட்டுடலாம். இப்போ நறுக்கி வச்சதான அந்த பாகற்காய் துண்டுகளை, மிதி பாகற்காய் துண்டுகளை இந்த புளிச்சாறில் நம்ம போட்டு அதை நல்லா கலந்து விடணும். அந்த பாகற்காய்கள் நம்ம போட்டதான அந்த புளிச்சாறு அந்த பொடிகளோடு அப்படியே நல்லா ஊறி வரணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 hours நம்ம இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணணும். நீங்கள் வந்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை நல்லா இதுக்கு போட்டுட்டு அதை அப்படியே டாப்பிள் பண்ணி நல்லா குலுக்கி நம்ம வந்து கலந்து வைக்கலாம். இந்த பாகற்காய் அந்த புளிச்சாரோடையும் அந்த பொடிகளோடையும் நல்லா மேரினேட் ஆனாக்கா நம்மளோட அந்த ரோஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம அதை எண்ணெயில் பொரிக்கிறச்சு அப்படியே அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஜென்ரலாக இதை ஒரு 2 hours போல் மேரினேட் பண்ணி வச்சுடுவோம். அப்புறம் 2 hours கழித்து திருப்பி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். மீன்வைல் ஒரு அடி கனமான வாணலியை அடுப்பில் வச்சு அதில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் போட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரைச்சி நம்ம தயாரித்து வச்சதான இந்த மிதிப்பாகல் கலவையை அதில் அந்த எண்ணெய் கொண்ட மட்டும் போட்டு நல்ல லோ மீடியம் ஹீட்லேயே அடுப்பை வச்சு அதை கான்ஸ்டண்ட்டாக ஸ்டர் பண்ணி அதை பொரிச்சு எடுக்கலாம். அதை நல்லா வேகணும், நல்லா மொறுமொறுப்பாக பொரியணும். மொள்ளமாக கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே அது வந்து டார்க் கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். நல்ல வெந்தும் இருக்கும், அட் த சேம் டைம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு இது நல்லா ரெடியாச்சு. இது மாதிரி இது பேட்சாக கொஞ்சமாக எண்ணெய் டீப் ஃப்ரைங்க்கு வச்சே நாங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்ததை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்ல எண்ணெயை வடிய வச்சுட்டு அந்த எண்ணெய் நல்ல டிஷ்யூ பேப்பரில் வடிஞ்ச உடனே அதை சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னாக்கா அருமையான மிதிப்பாகல் ரோஸ்ட் தயார்.